Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 22. டேப் ரெக்கார்டரின் நாடாக்கள் நின்றன. பெட்டியை படக்கென்று மூடிவிட்டு பக்ரிசாமியின் முகத்தை பார்த்தான் சக்கரை. அந்த பர்மா இளைஞரின் முகத்தில் திகைப்பு மட்டுமே தேங்கியிருந்ததால் அதிலிருந்து உற்சாகம் பெறும்படியாகவோ கற்பனை சுரக்கும்படியாகவோ சர்க்கரைக்கு எவ்வித பலனும் பிறக்கவில்லை. ஆனால் அந்த உதவியாளனின் கண்களில் பளபளத்த கேள்விக்குறி சர்க்கரை சவாலுக்கு அழைத்தது. சூரியின் வீட்டினுள் சட்டவிரோதமாக அடைபட்டிருக்கும் வேதசிகாமணியை விடுவிக்க நீ என்ன செய்யப் போகிறாய் என்று அவனை கேட்பது போலிருந்தது பக்ரிசாமியின் சலனமற்ற பார்வை. எந்த வேலையும் சுற்றி வளச்சே சரிங்க நீங்கள் என்று பக்ரிசாமி குற்றம் சாட்டினான். இந்த வேதசிகாமணியை விட்டு வர்றதா ஒரு பெரிய வேலை. எப்படி சொல்கிற என்று சர்க்கரை அதிசயித்தான். போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மறுநிமிடம் அவரை அழுத்திட்டு வந்துட மாட்டாங்களா? சர்க்கரைக்கு ஆத்திரம் வந்த போதிலும் அமைதியாக, மூளைக்கு உவமையாக ஆனானப்பட்ட ஷேக்ஸ்பியர் கூட எதுவும் எழுதி வைக்கலப்போ என்றான். பக்ரிசாமி அசடு வழியை தலையை சொரிந்து கொண்டு, ஏதோ எனக்கு தோணியதை சொன்னேன் சார். போலீஸ் போனால் பல விதத்தில் வம்புங்கிறீங்க அப்படி தானே என்றான். ஆமாம் என்று யோசனையுடன் தலையை சர்க்கரை மறுநிமிடம் ஒரு திடீர் உற்சாகத்தில் என்று தொடையில் கைகளால் தட்டிக்கொண்டு எழுந்தான். அசல் போலீஸிடம் போக வேண்டாம், போலீஸிடம் போனால் என்ன? போலீஸுங்களா என்று பக்ரிசாமி விழித்தான். அந்த நெருடான சொல் அவன் நாவில் நுழைய மறுத்ததால், இரு போலீஸ் வேடம் வேண்டாம் என்று தன் யோசனை தானே மாற்றிக்கொண்டான் சர்க்கரை. போலீஸ்காரன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு சூரியன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வேதசிகாமணியை விடுவிப்பதற்கு வழி பார்க்கலான்னு முதல்ல நினச்சேன். அது ஆபத்து. போலீஸ்காரன் விஷத்தை என்னதான் நல்லா மாட்டிக்கொண்டாலும் என் அடையாளம் தெரியாமல் மறைக்க போகாது. அதோடு போலீஸ்காரங்களோட மனஸ்தாபமும் வரும் என்று பக்ரிசாமி முதன்முறையாக புத்திசாலித்தனமாக பேசினான். நல்ல காரியத்துக்காக தான் அப்படி செய்தவனு சொன்னால் கூட அவங்க ஒப்புக்க மாட்டாங்க. அதனால் மோபாயை தடவிக்கொண்டு யோசித்தான் சர்க்கரை. சரி புறப்படு, உன் பர்மா விசாரம் எனக்காகவே ஏற்படுத்த மாதிரி இருக்குது. போய் மிஸ்ஸை தாடியெல்லாம் கிடைக்கலாங்க. போய் ஆளே வேணும்னாலும் வாங்கி தரேன் வாங்க அழைத்து போனான் பக்ரிசாமி. நாடகத்துக்கு பள்ளிக்கூடமே நடத்துகிற சூரி போன்ற ஒரு கெட்டிக்காரனை ஏமாற்றுவது முடிகிற காரியமா என்று சர்க்கரைக்கு துளியும் சந்தேகம் இருந்திருக்குமானால் பக்ரிசாமி என்ன நண்பனான ஒரு ஒப்பனைக்காரனிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டு அரை மணி நேரத்துக்கெல்லாம் கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது இருந்த இடம் தெரியாமல் அந்த சந்தேகமே மறைந்து போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். பறக்கிறப்பவே தாடி மீசையும் பிறந்த மாதிரி இருக்கீங்க சார் என்று பக்ரிசாமி பாராட்டியதை கேட்டு சர்க்கரை குப்புக்கென்று சிரித்து விட்டேன். நீ சொல்கிறபடி நான் பிறந்திருந்தால் 4 வருஷம் கழித்து இறந்து போன என் அம்மா பிரசவித்த உடனே பிரசவ அறையிலே இறந்துருப்பா என்று பதிலளித்து விட்டு ஒரு இன்ச் டேப் பெட்டி, பழைய நோட்டு, பாதி பென்சில் முதலினம் வாங்கி கொண்டான். அப்போது காலை 9 மணி ஆகியிருந்தது. ஒரு டாக்ஸி பிடித்து மந்தவெளியை அடைந்தார்கள் இருவரும். சூரியன் பழைய பங்களாவுக்கு ஒரு ஃபர்லாங் முன்னதாகவே இறங்கி கொண்டான் சர்க்கரை. டாக்ஸியை அனுப்பிய பிறகு, நீ என்னுடன் வர வேண்டாம் இங்கே இரு என்று பக்ரிசாமியிடம். முகத்தில் கவலைப்படைந்த அந்த பர்மா பஜார் வாலிபனுக்கு சர்க்கரை சொன்னதை கேட்டல்ல, அவன் குரலை கேட்டு, சார் உங்கள் தொண்டை என்ன சார் இப்படி கட்டிக்கிடுச்சு என்றான். முதல் வெற்றி என்று பெருமையுடன் பதிலளித்தான் சர்க்கரை. என்ன வெற்றி என்று பக்ரிசாமியின் கேள்விக்கு பதில் கூறாமல், காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல நான், வா அந்த ஹோட்டலில் நாஸ்டா பண்ணிட்டு வரலாம் என்று பக்ரிசாமி அழைத்து கொண்டு மந்தவெளி போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு சிறு ஹோட்டலில் நுழைந்தான். தலைக்கு 4 இட்லியும் ஒரு வடையும் காப்பியும் அருந்திய போது தானே பணத்தை கொடுத்தான் சர்க்கரை. அருந்திய பிறகு தானே பணத்தை கொடுத்தான் சர்க்கரை. 2 ரூபாய் நோட்டுக்கு முதலாளி சில்லறை கொடுத்து கொண்டிருக்கை, மன்னிக்கணா பம்பாயில் ப்ரொஃபஸராக இருக்க சர்க்கரைன்னு ஒருவர் இங்கே அடிக்கடி வருவதுண்டு இல்லையா என்று விசாரித்தான். சார், நம்ம ஹோட்டல் சட்னின்னா அவருக்கு ஒரு தனி ஆசை. என்ன அவசரமாக மெட்ராஸ் இருந்தாலும் கட்டாயம் ஒரு விசிட்டிங்கை கொடுக்காமல் பம்பா திரும்ப மாட்டார் என்றார் ஹோட்டல் முதலாளி. நீங்கள் அவருக்கு ஸ்நேகிதன், சமீபத்தில் இங்கே வந்தாரோன்னு தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். இல்லையா 3 மாதம் ஆக போகிறது அவர் வந்து என்று கூறியதும் கண்ணாடி பலகையின் மீது இருந்த பாக்கி சிலரை வழித்து கொண்டு வாசலுக்கு வந்தான் சர்க்கரை. ஹோட்டல் முதலாளியுடன் அவன் நடத்திய சம்பாஷணையை கேட்டு திகைத்து போயிருந்த பக்ரிசாமியிடம், அது என்னோட 2வது வெற்றி என்றான். தொண்டையை நல்லா மாற்றிக்கிட்டு விட்டேன்னு நீ சொல்லிட்ட, உருவத்தை தலைகீழ மாற்றிட்டேன்னு ஹோட்டல்காரர் சொல்லிட்டாரு. இனி என்ன சூரி காரணம் போட்டாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. முடியவே முடியாது ஆமோதித்தான் பக்ரிசாமியம். ஆமாம், என்ன வர வேணான்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க. ஆமாம், எத்தனை நேரம்னாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டு போகாத என்று சர்க்கரை கட்டளையிட்டான்.
சாயங்காலம் ஒரு 6 மணிக்கோ நடுராத்திரி 12 மணிக்கோ விடிகாலை 4 மணிக்கோ எப்போ வேண்டுமானாலும் நான் திரும்பி வருவேன். எப்போது எந்த மாதிரி ஒத்தாசை எனக்கு தேவைப்படுமோ சொல்ல முடியாது. அதனால் டீ கடையிலோ ஹோட்டலிலோ உன் வயிற்றுப்பாட்டை சுருக்கமாக கவனிச்சுட்டு இங்கேயே பழிகடை என்று மரத்தடியில் தன் தோழனை விட்டுவிட்டு செலவுக்காக 5 ரூபாய் பணமும் கொடுத்து விட்டு புறப்பட்டான் சர்க்கரை. அவர்களுக்குள் பழக்கம் சொற்பம்தான் என்றாலும் பழகத் தொடங்கிய சில நாட்களே ஆகியிருக்கின்றன என்றாலும் அபாயமான வேளையில் அந்த பம்பாய்க்காரர் இறங்குகிறாரே என்று நினைத்தபோது பக்ரிசாமின் கண்கள் கலங்கின. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பீடி ஒன்றை பற்ற வைத்துக்கொண்டு புகையுடன் தன் மனக்கவலையையும் வெளியேற்ற முயன்றான் அவன். அதே சமயத்தில் சூரியன் இல்லத்தினுள் வெற்றிகரமாக பிரவேசம் செய்து விட்டான் சர்க்கரை. ஹாலில் அவனை முதல் வரவேற்றது சூரிதான். தடதடவென்று உள்ளே நுழைந்து விட்ட அந்த தாடிக்கார கிழவனிடம் அவனுக்கு கோபந்தான் வந்தது. யாருப்பா நீயே, திறந்த வீட்டில் இதுபோல் நுழையிற மாதிரி வர்ற என்றான். மன்னிக்கணும் எஜமா என்று கிழவன் கும்பிட்டு கொண்டே இன்ஸ்டேப் சுருளை பிடித்தான். பாரப்பள்ளி ராஜாவோட செக்ரட்டரி அனுப்பிச்சாருங்க. ராஜாவோட வீடுங்களாமே இது. ஆமாம், அதனால் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹாலுக்கும் மாடி ஹாலுக்கும் மொசைக் தளம் போடலாம்னு ராஜா சொன்னாரான். நமக்கு மொசைக் ஒர்க்கெல்லாம் தண்ணி பட்ட பாடுங்க. பெஜவாடாவில் ராஜாவோட பேலஸ் இருக்குதுங்களே, போய் பார்த்தீங்கன்னா. சரி அதை இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ இந்த பேலஸை என்ன பண்ண போறீங்க என்று சூரிய எழுந்து விழுந்தான். அளவு எடுத்துக்கிட்டு இதை போயிடுனேன் நிஜமா. தாடிக்காரன் குறுக்கு நெடுக்கும் அளந்து கொண்டான். அழுக்கு சட்டை பையிலிருந்து நோட்டையும் காதிலிருந்து பென்சிலையும் எடுத்து பென்சில் நாக்கு நுனியினால் தொட்டுக்கொண்டு குறிப்புகளை பதிவு செய்ய கொள்ளலாம். என்ன முடிஞ்சதா என்று சூரிய விரட்டி கொண்டே இருந்தார். மாடி என்று படிக்கட்டை நோக்கி சென்றான் கிழவன். பூட்டி இருக்குதுங்களா, கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? சாவியை கெட்டு போக்கி விட்டு தான் ஐயா காலையில் இருந்து தடுமாட்டிகிட்டு இருக்கேன். நீ வேற வந்து உயிர் எடுக்கிற என்று சூரிய சிரமம். பரவாயில்லைங்க, இன்னொரு வாட்டி வந்து அதை பார்த்துக்கிறேங்க என்றான் தாடிக்காரன். வேலை முடிஞ்சு போச்சா, இடத்த காலி பண்ணு. ஐயா ரொம்ப பிஸியாக இருந்தப்போ வந்து கெடுத்துட்டேன் போல இருக்குது என்று தன் பொய்த்தாடிய வழியே சிரித்தான் கிழவன். ஒரு தகவல் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஒரு மண்ணும் வேண்டாம், உங்கள் நன்மைக்கு தான் என்று கிழவன் விடாது கூறவே சூரியன் புருவங்கள் விரிந்து கண்கள் இடுங்கின. என்ன, இந்த பங்களாவை மொசைக் பூசி கொஞ்சம் வெள்ளை அடித்து பெயிண்ட்டு தீட்டி புதுசு மாதிரி பண்ண பிறகு நல்ல விலைக்கு வித்துடலாம்னு இருக்கார் மாரப்பள்ளி ராஜா. யாரண்டின்னு சொல்ல வேண்டாம்னு செக்ரட்டரி சொன்னாருங்க. என்னவோ உங்களை போல் நல்ல வரண்டை மறைக்க முடியாதுனால சொல்லிட்டேன். ரிப்பேர்கள் முடிஞ்சதும் உங்களை வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. சாக்கிரதையாக இருந்துங்க. ஒன்று ரிப்பேரே நடக்க இடம் கொடுக்காதீங்க. இல்லை இப்போவே பிடிச்சி வேறு இடம் பார்க்க ஆரம்பிங்க. யோசனைக்கு ரொம்ப நன்றி என்று சூரி கிண்டலாக கூறிய போதிலும் கிழவன் கூறிய தகவலினால் அவன் உள்ளத்தில் பல எண்ணங்கள் உதித்திருப்பதை அவன் முகம் காட்டியது. அவனுடன் இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தபடி அந்த இடத்தை ஆராய வேண்டும் என்று விரும்பினான் கிழவன். இந்த பங்களா மட்டும் இல்லைங்க, கோடைக்கானலில் 2, ஊட்டியில் 3, திருக்குத்தாலத்தில் 1, இப்படி பல மாளிகளை விற்கிறானுங்க மாரப்பள்ளி ராஜா. எல்லாம் ஏன்னு கேட்குறீங்க? ஏமாந்து போகிறது தான் காரணம். ராஜாவுக்கு கூஜா தூக்குற பசங்க யாராலும் ஒவ்வொருத்தனும் இவர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம்னு கடன் வாங்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. சும்மாவை சொன்னார், சிநேகிதனுக்கு கடன் கொடுத்தா கடனுக்கு கடனும் போயிடும், சிநேகிதனும் போயிடுவான்னு. கிழவன் டக்கென்று பேச்சை நிறுத்தி கொண்டது போலவே வேறு கவனமாக இருந்த சூரியன் டக்கென்று திரும்பி கிழவனின் அருகில் வந்து அவனை பார்த்து முறைத்தான். கடன் கொடுக்கறதை பற்றி அப்படி யார் சொன்னது என்று கேட்டான் அழுத்தமாக. கிழவன் தடுமாற்றத்தில் வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, யாரை சொன்னாங்க என்றான். சூரியனும் நெருங்கி வந்து ஒருவேளை ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரோ என்று கேட்டுவிட்டு கிழவனின் தாடியை வெடுக்கென்று இழுத்தான். அது கையோடு வந்துவிட்டது. சர்க்கரை அதிர்ச்சி அடைந்தான் என்றால் மின்னல் நேரத்தில் அது மறைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். அடுத்த வினாடி அவன் வாய் விட்டு பெரிதாக என்று சிரித்து, எப்படி வேடம் என்றான். பிரமாதமாக தான் இருந்தது, ஆனால் எதுக்கு இந்த வேடம் அதான் புரியல என்று சூரி கடுமையான் பதிலளித்தான். தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிப்பு மேதையான தங்களிடம் நற்சாட்சி வாங்குவதற்காகத்தான் என்றான் சர்க்கரை. அடுத்த போது எங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு விழா இருக்குது. அதில் பேராசிரியர்கள் மாறுவேட போட்டின்னு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நான் இப்படி வேடம் போட்டுக்கொள்ள போகிறேன். அது எவ்வளவு தூரம் பலிக்கும்னு பரீட்சை பார்க்கத்தான் வந்தேன். பரீட்சை செய்ய உங்களை காட்டிலும் தகுதியான ஆள் கிடைக்காத. மாறுவேடு போட்டியில் இந்த மாதிரி செய்து ஒரு ஷேக்ஸ்பியர் பொன்மொழியை உதிர்த்து வைக்காதீங்க என்றான் சூரிய ஒரு குரூரமான புன்னகையுடன். ஏதோ சமாளிப்பதற்காக சர்க்கரை பொய் சொல்லியிருக்கிறான் என்பதை அவன் கண்டுகொண்டு விட்டதும் அந்த குரலில் புலப்பட்டது. ரொம்ப தேங்க்ஸு, அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கேன், வரட்டுமா என்று விடைபெற முயன்றான் சர்க்கரை. அடடே, அதுக்குள்ளே புறப்பட்டீங்க? தாகத்துக்கு ஏதாவது அருந்திட்டு போகலாமே, இருங்க என்று கூறிய சூரி அடுத்த அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களில் டபரா டம்ளர் சூடான காப்பியுடன் திரும்பினான். காப்பியும் ஷேக்ஸ்பியரையும் எந்த நேரத்திலையும் அனுபவிக்கலாம் என்று கூறிய வண்ணம் வாங்கி கொண்ட சர்க்கரை, வாசல் யார் கூப்பிட்றாங்க என்று காதை தீட்டி கொண்டு கேட்டான். யாரும் இல்லையா என்று வாசல் பக்கம் எட்டி பார்த்து விட்டு திரும்பினான் சூரி.
உங்களை போல் எவரும் அவ்வளோ சட்டன்னு நுழைஞ்சிட முடியாது, பல பேர் தொல்லக. ஆமாம் ஆமாம், நான் ஒரு சாதாரண ஆள், என்னிடமே எத்தனை பேர் சிபாரிசு, நன்கொடா. சர்க்கரையின் கண்கள் சிறுகின. உட்கார்ந்த இடத்திலே மெதுவாய் சரியலானான். 2 கணத்தில் அவன் பூர்ண மயக்கத்தில் விழுந்து விட்டது தெரிந்தது. பைஜாமாவில் கைகளை செருகிக் கொண்டு அவனையே கவனித்து கொண்டு அசையாமல் நின்றான் சூரி. அவன் உதட்டில் ஒரு கொடிய புன்னகை படர்ந்து விளையாடியது. ப்ரொஃபஸரை என்னிடமா வேலை காட்டுறீங்க என்று மெல்ல முணுமுணுத்தவன் சர்க்கரையின் தோளை பிடித்து உலுக்கி பார்த்தான். சர்க்கரை எழுந்திருக்கிற வழியாக தோன்றவில்லை. சூரி சுறுசுறுப்படைத்தான். வாசல் பக்கத்து கதவை உட்புடம் தாழிட்டு கொண்டான். மாடிக்கு செல்லும் கதவின் பூட்டை நீக்கி கதவுகளை அகல திறந்து வைத்து கொண்டான். பின்னர் சர்க்கரையின் இடுப்பில் 2 கைகளையும் கொடுத்து மெல்ல இழுத்தபடியே மாடிப்படிகளில் ஒவ்வொன்றாக ஏறி மாடியில் உள்ள ஒரு அறைக்கு அடைந்தான். அதையும் திறந்து உள்ளே சர்க்கரையை இழுத்துச் சென்று தரையில் கிடத்திய பிறகு கதவை வெளிப்புறம் பூட்டி கொண்டு மாடி வெராண்டாவின் வழியே ஓடி மறுகோடியில் உள்ள இன்னொரு அறைக்கு அடைந்தான். அவசரமாக உள்ளே புகுந்து, உசதாத்தா, அந்த ஷேக்ஸ்பியர் என்னிடம் வாலாட்டாமலான்னு வந்தான். நல்ல வேலை மயக்கம் கொடுத்து அடைச்சி வச்சுருக்கேன். ஆனால் இப்படி இன்னும் எத்தனை பேர் அடைச்சி வைக்க முடியும்? நாளுக்கு நாள் என் நெருக்கடி முற்றுத என்று புலம்ப தொடங்கினான். அந்த கும்மிருட்டில் ஊசோ தாத்தாவின் குரல் கடகடவென்று நகைத்து அவனுக்கு தைரியம் சொல்ல தொடங்கியது. அதே சமயத்தில் அறையில் அடைபட்டு கிடந்த சர்க்கரை டக்கென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான் ஒரு வெற்றி புன்னகையுடன். சூரி, நீ என்ன திறமைசாலியாக இருந்தேன்னா அசலாய் மயக்கம் போட்டவனுக்கும் மயக்கம் அடைஞ்ச மாதிரி நடிக்கிறவனுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியாத வரையில் உன்னை காட்டிலும் நான் தான் பெரிய நடிகன் என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டான். இரட்டை வெற்றி அவனுக்கு. ஷேக்ஸ்பியர் பொன்மொழியை வேண்டுமென்று தான் சொன்னான், தன் வேஷம் வெளிப்படட்டும் என்று. பிறகுதான் சூரி சந்தேகமடைந்து ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை சிறைப்படுத்தவோ தாக்கவோ முயலுவான் என்று எதிர்பார்த்தான். அதே போல் நடந்தது. இன்னொன்று, சூரிய ஒரு திடீர் பிரியத்துடன் தாகத்துக்கு அருந்துமாறு சொல்லி உள்ளே போனவுடனே எச்சரிக்கை அடைந்து சமையற்கட்டில் காப்பியுடன் வேறொன்றும் கலக்கப்படுவதை எட்டி பார்த்து தெரிந்து வைத்திருந்தான். வேண்டுமென்றே சூரியை வாசல் பக்கம் பராக்கு காட்டிவிட்டு ஒரே வினாடியில் ஜன்னல் வழி அந்த காப்பியை தோட்டத்தில் வீசிவிட்டான். ஆனால் இந்த அற்பமான வெற்றிகளின் போதையில் அவன் கிறுகிறுத்து போய் உட்கார்ந்திருக்கவில்லை. பக்ரிசாமிக்கு கூட தெரியாமல் தன் காக்கி பையில் கொண்டு வந்திருந்த சிறு அறம், ஊழி போன்ற கருவிகளை வெளியில் எடுத்தான். அவைகளை அந்த அறையில் எங்கே பத்திரமாக ஒழிக்கலாம் என்று இருட்டை துழாவலானான். தொடரும்.